அப்போ முத்தலாக் தடை சட்டம்னு ஒன்று போடுறாங்க. கோர்ட் என்ன சொல்லணும்? இது சரியில்லை அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை. 10 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் முற்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவில் அப்படி யாருக்குமே கொடுத்ததும் இல்லை, கொடுக்கவும் முடியாது. எந்த இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தாலும் முதல்ல அந்த மக்கள்கிட்ட இருந்து கோரிக்கை வரணும், போராட்டம் நடக்கும், மிகப்பெரிய பேரணி நடக்கும், அது குறித்து சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க, இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு. பேசின உடனே என்ன செய்வாங்க? உடனே கொடுத்துட மாட்டாங்க. உடனே சரி ரொம்ப நாளாக இந்த கோரிக்கை வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யும், அரசு என்ன செய்யும், இது என்னன்னு பாருப்பா, இந்த கோரிக்கையை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுப்பான்னு சொல்லி ஒரு கமிஷனை போடுவாங்க. அந்த கமிஷன் போகும், ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் தலைமையில், சட்ட அறிஞர்கள் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு போய் ஆய்வு செய்யும். இவங்க இவ்வளோ கேட்குறாங்க, அவங்க எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்கா, கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும், எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்லாம் ஆய்வு செய்து அந்த ஆணையம், அந்த கமிஷன் அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கும். அந்த பரிந்துரையை பெற்றுட்டு இப்போ பரிந்துரையில் 10ன்னு சொன்னால் அரசு அதை 5ன்னு கொடுக்கும், பாதி கொடுப்பாங்க. இப்படித்தான் எல்லா இடஒதுக்கீடும் வந்திருக்கிறது இந்தியாவில். அப்படியே கொடுத்துட்டா கூட கோர்ட் பல இடஒதுக்கீடை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் ராஜசேகர் ரெட்டி. கோர்ட் இது செல்லாதுன்னு சொல்லிருச்சு. தமிழ்நாட்டில் எடப்பாடி போகிற நேரத்தில் வன்னியர் மக்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். இருக்கா இப்போ அந்த இடஒதுக்கீடு? கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் கொடுக்க முடியாது, ரிஜெக்ட். வன்னியர்கள் யார்? முஸ்லீம்களா? இந்துக்கள் தான். இந்து மக்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுத்து விட்ட பிறகும் கூட கோர்ட் அதற்கு குறுக்க நிற்குது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எல்லா இடஒதுக்கீடும் இப்படி சட்ட அறிஞர்களால், நீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில், கோரிக்கை கிடையாது, பேரணி கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, துப்பாக்கிச்சூடு கிடையாது, ஒருத்தம் கூட அதை கேட்டு ஜெயிலில் போய் உட்கார்ந்தது கிடையாது, நாடாளுமன்றத்தில் எவனும் பேசுனது கிடையாது, எந்த சட்டமன்றத்தில் எந்த கோரிக்கைக்காக யாரும் பேசுனது கிடையாது, அதற்காக ஒரு கமிஷன் அமைச்சது கிடையாது. அப்படி எந்த கமிஷனும் 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் ரிப்போர்ட் இது கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு ரிப்போர்ட் கொடுத்தது கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இடஒதுக்கீடு 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கிறார்கள். உடனே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரு, உடனே சட்டம் அமலுக்கு வருது.